இன்றைய தினம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் 144வது பிறந்தநாள் கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். அது குறித்தான செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன். அவரது கவிதைகள் துணிவை தூண்டின. அவரது சிந்தனைகள் எண்ணற்ற மக்களின் மனதில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டிருந்தன என்று தன்னுடைய பதிவை தமிழில் இட்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் லதா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மகாகவி பாரதியாரின் 144வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படக்கூடிய நேரத்தில் பிரதமர் மோடி தமிழில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மகாகவி பாரதியாரினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்து அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் பிரதமர் மோடி வெளியிட்டிருக்கும் அந்த பதிவில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன் என்றும், அவரது கவிதைகள் துணிவை தூண்டின, அவரது சிந்தனைகள் எண்ணற்ற மக்களின் மனதில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டிருந்தன, இந்தியாவின் கலாச்சார தேசிய உணர்வை அவர் ஒளிரச் செய்தார், அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகத்தை உருவாக்க அவர் பாடுபட்டார், தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்துவதில் அவர் ஆற்றிய பங்களிப்புகளும் ஒப்பில்லாதவை என்று பிரதமர் மோடி அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மகாகவி பாரதி அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டையும் அதே போல சமூக சீர்திருத்த சிந்தனையையும் போற்றும் வகையில் பல்வேறு தரப்பும் அவரினுடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். அரசு சார்பிலும் கூட மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பிரதமர் மோடி அவர்களும் தற்பொழுது வாழ்த்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அந்த பதிவில், தமிழில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியினுடைய பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன் என்றும், மேலும் அவரது சிந்தனைகள் எண்ணற்ற மக்களின் மனதில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டிருந்தன என்றும், தேசிய உணர்வை அவர் ஒளிரச் செய்தார் என்றும் குறிப்பிட்ட அந்த பதிவை பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.